See about the caveat emptor. So caveat emptor means வாங்குபவர் ஜாக்கிரதை, that is consumers must be alert, and moreover விழித்திரு வாங்குவோர் விழித்திரு கோட்பாடு. ஸோ இதுதான் தமிழில் சொல்லுவோம். ஸோ caveat emptor அப்படிங்கிறது it is a Latin term that means they let the buyer beware, that is the buyer must be beware about the products, about the trade practices, similar to the phrase sold as is. This means that the buyer assumes the risk a product sells to more expectations on or have defects. In other words, the principle of caveat emptor serves as a warning to the buyers, and they have no recourse with the seller if the products does not meet their expectations. That means வாங்குவோர் ஜாக்கிரதை என்னும் சொல் வந்து caveat emptor அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதாவது உள்ளதுபடியே அப்படின்றத இது காண்பிக்கும். நுகர்வோர் கன்சியூமர்ஸ் வந்து தான் வாங்கின பொருட்கள் வந்து வாங்கிய பொருட்கள் அவருடைய எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றலை இல்லை அல்லது குறைபாடு உடையவதாக இருந்தால் அந்த இடர்பாடுகளுக்கு யாரே பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா பையர்ஸை வந்து என்னது பொறுப்பேற்க வேண்டும். ஸோ வேறு வகையில் இன் அனதர் டேர்ம் வி கேன் சே தட் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணவங்க தன்னோட எதிர்பார்ப்புகளை வந்து அது ஈடு செய்யலை அல்லது எனில் அதற்கு அந்த பொருட்களை விற்ற செல்லரை வந்து எந்த வகையில் அவர் என்ன பண்ண மாட்டார், ரெஸ்பான்சிபிளாக மாட்டார். அதாவது அந்த பொருள் வாங்கியவர் தான் பொறுப்பாவாரே ஒழிய, ரெஸ்பான்சிபிள் ஆவாரே ஒழிய we could not blame the seller for the products bought by the கன்சியூமர். ஓகே, ஸோ பொருட்களை வாங்கியவர் அதற்கு நிவாரணம் தேட இயலாது. ஸோ எனவே நுகர்வோரை எச்சரிக்கை செய்யும் ஒரு தத்துவம் தான் எதன்னு நம்ம சொல்லுவோம், வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு என்றது கோட்பாடு ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு மோரோவர் என்ன செய்யலாம் அப்படின்னா கன்சியூமர் வந்து என்ன பிவேராக இருக்கணும் அல்லது விழித்திரு இருக்கணும். இது ஆக்சுவலாக ரியல் மீனிங் ஆஃப் தட் டேர்ம் இஸ் ஒன் பர்சன்ஸ் இஃப் யூ பர்ச்சேஸ் த குட்ஸ் அப்படின்ற போது ஹி மஸ்ட் நோ அபவுட் த ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்டை பற்றி தன்மையை வந்து தெரியாதவராக அவர் இருக்கக்கூடாது. மோரோவர் பர்ச்சேஸ் பண்ணுறவர் வந்து அந்த பொருளை வாங்குவதற்கு முன்பாக he should thoroughly check the products and whether it possess the proper qualities. Whether it possesses the proper qualities, everything must be assured that then only we have to purchase the products. அதாவது ஒரு பொருளினை வாங்குவதற்கு முன்பாக அந்த பொருளை முழுமையாக பரிசோதித்து அது பெற்றிருக்க வேண்டிய தன்மைகள் எல்லாம் முழுமையாக பெற்றிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எனினும் this information, however, it does not give the seller green light to engage in the fraudulent activities. அதற்காக நம்ம என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா செல்லர் வந்து என்ன பண்ணலாம், அவரோட ராங் ஆக்டிவிட்டீஸை அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யக்கூடாது, என்கேஜ் பண்ணுறதை அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறத என்ற அந்த பொருளை வந்து இந்த கோட்பாடு வந்து உணர்த்தாது. ஓகே, next, caveat emptor in practice. Under the principle of caveat emptor, a consumer purchases a coffee mug and later discovers that it has a leak. He has no choice other than to keep it with him. அதாவது இக்கோட்பான்படி நுகர்வோர் வந்து ஒரு காஃபி டம்ளர் வந்து என்ன பண்ணுறாரு, காஃபி மக்கு வந்து வாங்கியிருக்காரு. வாங்கின பிறகு அந்த மக்கில் வந்து என்னவது காஃபி வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நுகர்வோருக்கு வந்து அதனை திருப்பி தர உரிமை இல்லை, அதை தன்னிடமே வைத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்போ இந்த கோட்பாட்டுப்படி பொருளை வாங்குவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே அதை முழுமையாக ஆராய்ந்து முன்னெச்சரிக்கையோட குறைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று பரிசோதித்த பின்னரே அதை நம்ம என்ன செய்யணும், வாங்க வேண்டும். அதுதான் வந்து caveat emptor in practice. Okay, then second para. A more common example is a used car transaction between the two private parties. The buyer must assume the responsibility of thoroughly researching and inspecting the car by taking it to a mechanic for a closer look before finalizing the sale. அதாவது இரண்டு நபர்கள் தங்களுக்கிடையே ஒரு பயன்படுத்தப்பட்ட செகண்ட் ஹேண்டு காரை வந்து வாங்குறாங்க குறித்து அவங்க கான்ட்ராக்ட் செய்யும் பொழுது
காரை வாங்குபவர் வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு சிறந்த ஒரு மெக்கானிக்கிட்ட என்ன பண்ணுவாருன்னா அந்த காரை எடுத்துகிட்டு சென்று அதை முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவர் இதை வாங்குவர் வந்து திருப்தி அடைந்த பின்னர் தான் அந்த சேல் ஆஃப் கான்ட்ராக்டை அவர் என்ன செய்யணும், நிறைவு செய்ய வேண்டும். ஓகே, கம்ப்ளீட் பண்ண வேண்டும். அப்போ விற்பவர் வந்து காரை விற்ற பிறகு வாங்கியவர் வந்து அந்த காரில் குறைகள் ஏதாவது இடர்பாடுகள் ஏதாவது இருந்தால் அந்த காரை வந்து விற்றவர் வந்து என்ன பண்ண மாட்டார். வி cannot blame the seller for any damages ஆர் வேஸ்டேஜஸ். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு சொன்னோன்னா காரை வந்து முழுமையாக பரிசோதித்து வாங்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னா நுகர்வோரோட கடமையாகும். தட் இஸ் கன்சியூமரோட கடமை. அது தவிர விற்றவர் வந்து எந்த விதத்திலும் என்ன பண்ண முடியாதுன்னா பொறுப்பேற்க வேண்டியதில்லை. ஆனால் புதிய கார் ஒன்று நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஷோரூம்லேருந்து வாங்கும்போது அதனை வாங்கின பிறகு ஏதேனும் குறைபாடுகளை வந்து கண்டறிந்தால் வாங்குபவர் ஜாக்கிரதை என்னும் கோட்பாடின் அடிப்படையில் காரை விற்ற நிறுவனம் வந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க இயலாது. செகண்ட் ஹேண்டு கார்னா we cannot blame the seller for any damages takes place. At the same time, if it is a new car or first hand car means if any damages takes place or any repair takes place means the seller is responsible for such wastages or to release such wastages. ஏனெனில் அப்படின்னா அதனால் வாங்குவோர் வந்து என்னவாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் காரை விற்ற நிறுவனம் வந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க இயலாது. ஏனென்றால் குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து உத்தரவாதம் அளித்து கேரண்டி கொடுத்து தான் புதிய காரை வந்து விற்பனை செய்கிறாங்க. அப்போ அந்த கேரண்டி பீரியட் முடிப்பதற்கு முன்பாக வேஸ்டேஜோ ரிப்பேரோ ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, டேமேஜ் எது ஏற்பட்டது அப்படின்னா அந்த கேரண்டி பீரியடு வந்து முடிகிற வரைக்கும் விற்பனை செய்த அந்த செல்லர் வந்து என்ன பண்ணார்னா தன்னோட தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து என்ன பண்ண முடியும், ஹீ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃப்ரம் த வாரண்டி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு கேவட் வெண்டர் அப்படின்னு சொன்னால் விற்பனையாளர் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது விற்பனையாளர் விழித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேவட் வெண்டிட்டார் அப்படின்னா கேவட் எம்டர் வாஸ் த ரூல் ஃபார் த மோஸ்ட் purchases and later and land sales prior to the industrial revolution through seller assume that much more responsibility for the integrity of their products in the present day. வாங்குவோர் ஜாக்கிரதை என்ற கோட்பாடு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நடைமுறையில் அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸு மற்றும் வந்து லேண்டு இந்த முறையில் தான் செய்யப்பட்டு விற்பனையாளர் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு செய்யப்பட்டு வந்தது. ஆனால் நவடேஸ் வந்து செல்லர்ஸ் வந்து தன்னுடைய விற்பனை செய்யும் பொருள் மீது அவர்களுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இன்று அமெரிக்க ஐக்கிய நாடு பெரும்பான்மையான பொருட்கள் வந்து யூஎஸ் வந்து என்ன ஃபாலோஸ் த பிரின்சிபல்ஸ் தட் லெட் த பையர் பிவேர். அதாவது விற்பனையாளர் வந்து என்ன பெரும்பான்மையாக பொருட்கள் வந்து விற்பனையாளர் வந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, பொருளை வந்து விற்பனை செய்கிறாங்க. அதாவது விற்பனையாளர் தட் இஸ் செல்லர்ஸ் வந்து தே குட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் தயர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது விளம்பரத்தில் உள்ள பொருட்கள் உள்ளபடி என்ற அடிப்படையில் விற்பனை செஞ்சாலொழிய பொருட்களை வாங்குவதற்கு அந்த பொருளை வாங்குவதற்கான நோக்கத்தை நிறைவேற்றும் அடிப்படையில் தான் அவர் விற்பனையாளர் வந்து என்ன செய்யணும், செல்லர்ஸ் வந்து பொருளை விற்க வேண்டும். அது உள்ளபடியே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொருளை வாங்குவருடைய அவங்களோட நோக்கத்தை வந்து நிறைவேற்றும் வகையில் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் விற்பனையாளர் வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்ய வேண்டும். So far we have completed the chapter 16, 12th commerce. Okay.